ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் மட்டன் கறி குழம்பே தொட்டு போயிடுங்க. அந்த அளவுக்கு அருமையான சுவையில் ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான கோஃப்தா கறி ரெசிபி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இவ்வளவு சுவையாக செஞ்சு சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ செய்யறதுக்கு சாஸ்பேனில் 2 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா கொதி வந்ததும் கொஞ்சம் உப்பு சேர்த்து கலந்துடுங்க. கலந்துட்டு இதில் 100 கிராம் அளவுக்கு மீல் மேக்கர் சேர்த்துக்கங்க. தண்ணீர் நல்லா கொதி வந்த பிறகு நீங்கள் சேர்த்துட்டு கலந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கொதிக்க விட வேண்டியதில்லை. நல்லா கொதித்த தண்ணீரில் மில் மேக்கரை போட்டு எடுத்திங்கனாலே நல்லா ஊறி சாஃப்டாகிடும். இப்போ சுடு தண்ணியிலேருந்து வடியை விட்டு எடுத்து நார்மலான தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு ஒட்டை பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அது அப்படியே ஆறட்டும். இப்போ இன்னொரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதும் அதில் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி நைஸாக கட் பண்ணி சேர்த்து எண்ணெயில் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கங்க. ரொம்பவும் கருகிடக்கூடாது. லைட்டாக கலர் மாதிரி இது மாதிரி பொன்னிறமாக செவந்ததும் எண்ணெயிலேருந்து அப்படியே வடியை விட்டு எடுத்து இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க. இது மாதிரி வெங்காயத்தை எண்ணெயில் பொரித்து எடுத்து செய்கிறப்ப ஹோட்டல் சுவையில் அருமையாக இருக்குங்க. இப்போ எல்லாத்தையுமே வடியை விட்டு எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கங்க. இந்த எண்ணெயை வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. இதிலே நம்ம எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துக்கலாம். அப்படியே இருக்கட்டும். மீல் மேக்கரும் இப்போ நல்லா ஆறி எடுத்துங்க. அதை நல்லா தண்ணி இல்லாத அளவுக்கு ஒட்டை பிழிஞ்சு எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணீரே இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா ஒட்டை பிழிஞ்சு எடுத்ததை அப்படியே ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க. மொத்தமாக எல்லாத்தையும் ஒரே ஈடாக போட்டு அரைக்காமல் 2 பேட்சாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் மேலேயும் உள்ளேயும் நல்லா நைஸாக மஞ்சள் கிடைக்கும். நல்லா அரைப்பட்டிருக்கு பாருங்கள். இப்போ பாதி சேர்த்து ஒரு ஈடு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து மிக்சிங் பவுலில் மாற்றிக்கங்க. இன்னொரு பாதியை இன்னொரு ஈடு மிக்சர் ஜார்லேயே சேர்த்து அரைச்சிக்கலாம். அதுக்கு மிக்சர் ஜாரில் மீல் மேக்கரை சேர்த்துட்டு மீதம் உள்ளதை கூடவே இதோட சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கங்க. ஒரு 4-5 உரிச்ச பூண்டு, 2 பச்சை மிளகா, கூடவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான புதினா இருந்ததுன்னா சேர்த்துக்கங்க. இல்லாட்டி பரவாயில்ல. கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, தேவையான அளவு உப்பும் இதிலே சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இதில் பொரிச்சு எடுத்த வெங்காயம் 1 கையளவு சேர்த்து தண்ணிலாம் சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ மசாலாலாம் சேர்த்து அரைச்சதை ஏற்கனவே அரைச்சி எடுத்த மீல் மேக்கரோடு சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துட்டு இப்போ இதோட 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கங்க. 100 கிராம் மீல் மேக்கர் எடுத்தோம். அதுக்கு 50 கிராம் அளவுக்கு கடலை மாவு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா அரிசி மாவில் எதுவும் சேர்க்க தேவையில்லை. கடலை மாவு மட்டும் சேர்த்துக்கங்க. கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளையும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறுக்கமாக பிசைஞ்சிக்கங்க. தண்ணீர்லாம் சேர்க்க வேண்டியது இல்லைங்க. அதில் இருக்க ஈரமே நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ கைகளில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிங்க. ஒரு முறை தடவினீங்கன்னா போதும். இப்போ பிசைஞ்சு வச்சதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து சின்ன எலுமிச்சம்பழ சைஸுக்கு உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கங்க. இதே மாதிரியே எல்லாத்தையுமே உருண்டைகளாக உருட்டி எடுத்து ஏற்கனவே வெங்காயம் பொரிச்சு எடுத்த எண்ணெயே சூடு பண்ணி அதில் உருண்டைகளை தேவையான அளவு சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. மொத்தமாக ஒரே பேட்சாக பொரிச்சிடாமல் ஒரு 2 பேட்சாக கூட நீங்கள் தனித்தனியாக பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை ஹை ஃப்ளேமில் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ளேயும் வெந்து மேலேயும் பொன்னிறமாக கிடைக்கும். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்திங்கன்னா உள்ளே வேகாத மாதிரி இருக்கும், மேலே உடனே கரிஞ்சிடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது மாதிரி வெந்து லைட்டாக கலர் மாறினதும் திருப்பி விடுங்க. இதே மாதிரியே மீதமுள்ள உருண்டைகளையும் பொரித்து எடுத்துடுங்க. பாருங்கள், எல்லா சைடுமே நல்ல பொன்னிறமாக பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ அப்படியே எண்ணெயிலேருந்து வடியை விட்டு எடுத்து இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க. மீதமுள்ளதையும் பொரித்து எடுத்து அடுப்பு ஆஃப் பண்ணி எண்ணெயும் ஆற விட்டுடுங்க. அப்படியே ஆறட்டும். இப்போ கிரேவி செய்யறதுக்கு மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு சின்ன மிக்சர் ஜார் எடுத்துக்கங்க. அதில் பொரிச்சு எடுத்து வச்ச வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்துடுங்க. கூடவே 2 பச்சை மிளகா உடைச்சி சேர்த்துட்டு தோல் சீவன இஞ்சி துண்டு கொஞ்சம், 5-6 உரிச்ச பூண்டு சேர்த்துட்டு இதோட 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி,
கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட ஊற வச்ச முந்திரி பருப்பு 10 முந்திரி பருப்பை ஏற்கனவே சுட தண்ணீரில் ஊற வச்சுருந்தாங்க. ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டிங்கன்னா போதும். நல்லா ஊறி அரைக்க பார்த்து நல்ல மைய அரைப்பட்டு வரும். இது மாதிரி நல்ல மைய அரைப்பட்டு வந்ததும் இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. மாற்றி எடுத்து வச்சுட்டு இப்போ அதே மிக்சர் ஜாரில் 3 பெரிய சைஸ் பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகள் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்ல மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தக்காளியும் புதினாவும் நல்ல மைய அரைப்பட்டுருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம கிரேவியை தாளிச்சிக்கலாம். அதுக்கு வாணலில் பொரிச்சு எடுத்த எண்ணெயிலேருந்து கொஞ்சம் எடுத்துடுங்க. எடுத்து பவுலில் மாற்றிட்டு இப்போ ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மட்டும் எண்ணெய் இருந்தால் போதும். இப்போ எண்ணெய் சூடானதும் இதில் கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கங்க. பிரிஞ்சலை, சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, அன்னாச்சி முக்கு எல்லாம் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் இதோட நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருந்தோம்ல வெங்காயம், முந்திரி விழுத சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்துக்கங்க. இதில் நம்ம மசாலாலாம் அப்படி தான் சேர்த்து அரைச்சிருக்கோம். அதனால் பச்சை வாசனை போகிற அளவுக்கு தக்காளி விழுதி சேர்த்து நல்லா கலந்துடுங்க. 1 நிமிஷம் நல்லா கலந்து கொதி வந்ததும் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கங்க. நான் மிக்சர் ஜார்லேயே 1 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி அலசி ஊற்றியிருக்கேன். உங்களுக்கு கிரேவி தண்ணியாக வேணுன்னா அதுக்கேற்ற மாதிரி 1.5 கப்பு கொடுக்கும், நீங்கள் தண்ணீர் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் திக்காகவே தாங்க வைக்கிறேன். இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்துட்டு இந்த டைமில் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கா இந்த டைமில் செக் பண்ணிக்கங்க. பத்தாட்டி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு காரம் கரெக்டாக இருக்குது. இப்போ அப்படியே மூடிடுங்க. மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும். இப்போ நல்லா கொதித்து பச்சை வாசனைலாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் பொரித்து எடுத்து வச்சுருந்த உருண்டைகள் எல்லாத்தையுமே சேர்த்துடுங்க. சேர்த்து நல்லா கிரேவியில் எல்லா இடம் பரவற மாதிரி கலந்து விட்டுடுங்க. கலந்துட்டு திரும்பவும் மூடி வைங்க. மூடி 1 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும். நல்லா அந்த உருண்டையில் மசாலா காரம்லாம் இறங்கி சாப்பிட ரொம்ப ரொம்ப சுவையாக நல்ல சாஃப்டாக இருக்கும். இப்போ 1 நிமிஷம் ஆன பிறகு திறக்கிறேன். நல்ல கமகமன் மணக்க சுவையான கோஃப்தா கறி ரெடி. மட்டன் குழம்பே தோற்று போயிடுங்க. அந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக அட்டகாசமாக இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே சுட சுட பரிமாறலாம். சப்பாத்தி, பூரி, பரோட்டா, நான் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். தோசை, இட்லிக்கெலாம் கூட அருமையாக இருக்குங்க. சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா வேறு எந்த சைடிஷுமே தேவையில்லை. இந்த உருண்டைகளை தொட்டு சாப்பிட்டாலே போதும். ஒரு தட்டு சோறு நொடியில் காலியாகிடுங்க. நாக்கில் நிற்கும். 1 வாரத்துக்கு டேஸ்ட்டு மறக்கவே மாட்டீங்க. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த கோஃப்தா கறி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.